சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு வாசலில் நிற்கின்றேன். ஒரு 10 நிமிடம்தான் நான் நிற்கப் போகிறேன். அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பதற்காக சற்றென்று என்னை தொட்டு விடுமா என் குழந்தை. நிச்சயமாக சீக்கிரம் தொட்டு இந்த சாயப்பா உனக்கு என்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள். சாயப்பா உன்னோடு நிற்கும் நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் இது. என்ன நடக்கும் என்றாலும், ஏது நடக்கும் என்றாலும், இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அதிலும் இந்த நாளில் அதிர்ஷ்டத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ என்னிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற அதிர்ஷ்டம் என்ன? இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா வந்திருக்கிறேன், வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இனி ஒரு நொடி பொழுதிலும் என்னை காக்க வைக்காமல் நான் கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் என் குழந்தையனால் நிச்சயமாக நீ யோசிக்க மாட்டாய். என்னுடைய வார்த்தைகளை முழுக்க முழுக்க தெளிவாக நீ கேட்டு விடுவாய். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று தேடிக்கொண்டிருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்பா கொடுக்கும் இந்த பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. உடனிருக்கும் இந்த தருணங்களை முழுக்க முழுக்க நீ உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னோடு வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். சாய் அப்பாவிற்கு எல்லா நிலைகளிலும் தன் குழந்தைகள் வேண்டியது என்னவென்று தெரியும். நீ எப்பொழுதுமே ஒரே வேண்டுதலை எனக்கு வைத்திருப்பாய். ஆனால் எப்பொழுதுமே ஒரே விஷயத்தை இந்த சாய் அப்பாவிடத்திலிருந்து நீ கேட்டிருப்பாய். ஆனால் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க நீ இந்த வாழ்க்கையில் வேண்டியது உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும். முழுக்க முழுக்க நீ கேட்டதை உன் வசமாக்கி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கும் சந்தோஷங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறுக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு வெற்றிகளும் நான் துணையிலிருந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி நான் தருவேன் என்பது உண்மைதானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் சற்றென்று மனம் கலங்கிவிடக்கூடாது. எதற்காகவும் சற்றென்று மனம் குழம்பிவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட இந்த நாளில் சாயப்பா உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று 10 நிமிடம் மட்டுமே நின்று செல்லப் போகிறேன் என்றால் நாளை முழுக்க முழுக்க நான் உன் வாசல் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கின்றது. இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற அதிர்ஷ்டம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் நாளைய விடியல் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உனக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு வேண்டிய ஆச்சரியத்தை உனக்கென கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இல்லாமலும் இனிமேலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்குவதை விடுத்து உனக்காக வருகின்ற சாயப்பாவின் அன்பு நமக்கு போதுமானது என்ற ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டாயானால் நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் பல வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கே நமக்கானதாக நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நமக்கு கொடுப்பதாக இருக்கும். அதுவரையிலும் என் குழந்தை நீ எண்ணிய எண்ணங்களின்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கானதாக பெறும் வரை நீ எதையும் கைவிட்டு விடாதே. நான் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கை முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். எதிலும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் இடம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்காக வருகிறேன் என்பதை நீ உணர்கிறாய் என்றால் நான் உன்னோடு நிற்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்கிறாய் என்று இதைவிட பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகிறது? இதை தாண்டிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகிறது? என் குழந்தையினுடைய அன்பு கொண்டு இந்த அப்பா உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்திவிட முன்வந்து நிற்கின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து நீ கலங்கினாயோ அதையெல்லாம் இத்தோடு நீ விட்டுவிடு.
நீ எதற்குமே இனி அஞ்சி நடுங்காதே. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்காதே. எதிர்வரும் நாட்கள் உனக்கு நம்பிக்கையான ஒரு வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இனி வரும் நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. இனி எந்த நாளும் நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். பேரதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு சரியான பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை நீ உணரும் காலம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. யாரும் நமக்கு இல்லை என்று சொல்லி நீ கலங்கிய காலங்கள் எல்லாமும் முடியும் நேரம் உனக்காக தெய்வம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். கலங்கி விடாமல் எதிலும் உனக்கான முன் எச்சரிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை அடைய வேண்டிய நேரம். எல்லாவற்றையும் சாயப்பா முன்கூட்டியே கணித்து வைத்து தானுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகிறது என்பதை நான் தெரிந்து தானுடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மேலும் மேலும் இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனையும் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ எதையும் நினைத்து உடைந்து போகாதே. எதையும் யோசித்து கலங்கி போகாதே. உனக்கான நிமிடங்கள் எல்லாமும் உன்னை இனிமேலும் வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் இந்த சாயப்பா சொல்லி தருவது போல இனி அத்தனையிலும் உன்னை மீட்டு எடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று உன் வீட்டு வாசலை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நான் எடுத்து சொல்வதற்காகத்தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். பல அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்திருக்கிறது. வாழ்க்கையில் எதை தரும் என்பதை நினைத்து நீ வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்பொழுது உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடரப்போகிறது. சாயப்பா ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க கொடுக்க நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ அடைந்து கொண்டே இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. காரணம் உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் நீ உனக்கு வேண்டியதை சரியாக பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட வேண்டும். இந்த அப்பா எப்பொழுதும் உனக்காக வருகிறேன் என்றால் அந்த நாளில் அந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை என் குழந்தை நீ கலங்கியது எல்லாம் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும் மகிழ்ச்சியோடு என் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னை சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கை கொடுக்கும் பொழுதிலும் எல்லாம் என் குழந்தை நீ எதையுமே தொலைக்க கூடாதல்லவா? யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளையும் நான் சொல்லி விடுவதில்லை. எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி விடுவதில்லை. எது உனக்கு சரி என்று எனக்கு தோன்றுகிறதோ, எந்த விஷயத்தை உனக்கு நிலையாக கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அவை எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தீமைகளை நடத்துகிறது என்றால் இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் பொழுது இனி உனக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை நடத்த நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் பொழுது சாயப்பா அந்த இடத்தில் நிற்பதை இனி உன்னால் கண்டு கொள்ள முடியும். அப்பா இனி என் குழந்தை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். நான் யாரேனும் ஒருவர் ரூபத்திலும் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாராவது ஒருவனுடைய ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு வேண்டியது எல்லாம் இனி சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷமாக கிடைப்பதை நீ என்றும் என்றென்றும் உறுதியாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடக்கவில்லை. தெய்வம் ஒன்றே கதி என்று நிற்கும் உன்னை தெய்வம் நிச்சயமாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை தெளிவாக மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு பல நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
பல சந்தோஷங்கள் உனக்கு தொடர்கதையாக வேண்டும். இப்படியே இருந்துவிட முடியாது. இனி உனக்கு நடக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் பல அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதை நீ மறக்காதே. சாய் அப்பாவிற்கு தெரியும் தன் குழந்தைகள் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறது என்று. இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியும். என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று நான் அதனை உனக்கு கொடுப்பேன். நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? இந்த சாயப்பா நான் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? அதை நான் சரியாக உனக்கு உணர்த்தி விடுவேன். எதிலும் உனக்கு நான் நம்பிக்கையை தந்து விடுவேன். எந்த இடத்திலும் இன்று இந்த வாழ்க்கையில் விரும்புகின்ற அந்த மகிழ்ச்சியை நான் உனக்கு கவனமாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் யோசித்து நீ எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.